ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஸோ போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்னலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல் 2ல் வருது. ஸோ பர்மனெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 75, எஸ்டிக்கு வந்து 37, ஓபிசிக்கு வந்து 135, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 50, யூஆர் கோட்டாக்கு 203 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு 500 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி வைஸ் வந்து ஒரு 20 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த டேபிளில், சரிங்களா? மேலும் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான், ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. மினிமம் 60% வந்து மார்க் செக்யூர் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட் மட்டும் 55% மார்க் செக்யூர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இருக்கும் பட்சத்தில் அதே போல் இங்கே பாருங்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் சிஎம்ஏ, சிஎஃப்ஏ, ஐசிடபிள்யூஏ இந்த மாதிரி கோர்ஸ் முடித்தவங்களும் வந்து எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து மினிமம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 22 வயசு, மேக்ஸிமம் 35 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கு பிறகு இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அப்புறம் 1984 இயர்ஸ் ஆன அஃபெக்ட் ஆன ஃபேமிலி பர்சன்ஸ்க்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டேபிளை செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து 64,820 ரூபா ப்ளஸ் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 75 அந்த பர்சன்டேஜும், இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 என்ற வெயிட்டேஜ் பர்சன்டேஜும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வெயிட்டேஜ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மினிமம் கட் ஆஃப் மார்க்குமே சொல்லியிருக்காங்க. அதாவது யூஆர் கோட்டா, இடபிள்யூஎஸ் கோட்டாக்கு வந்து 50%, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 45% மினிமம் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமுக்கு, சரிங்களா? ஸோ ஆன்லைன் எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸாம் பேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஷின்ஸ் இருக்குது. 2 ஹவர்ஸ் எக்ஸாமு. 150 கொஷின், 150 மார்க்கு. ஒரு கொஷினுக்கு 1 மார்க் சொல்லியிருக்காங்க. பெனால்ட்டி மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு வந்து 0.25 மார்க் வந்து பெனால்ட்டி மார்க் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேரியஸ் சென்டர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது தெரியும். இங்கே பாருங்கள், ஸோ ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் இன்டர்வியூ டைம் அப்போ என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும், ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான், அதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கோட்டாக்கு வந்து 118 ரூபாவும், யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கோட்டாக்கு வந்து 1180 ரூபாவும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த ஃபீஸ் வந்து நாட் பி ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க, ஓகேங்களா? அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பற்றி இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணுறதுக்கான கேரியர் லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணாலே அங்கே போகும், சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஆகஸ்ட் அன்றைக்கி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து 30 ஆகஸ்ட் 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஆன்லைன் எக்ஸாமுக்கும் ஜிடி இன்டர்வியூ நடந்துச்சுன்னா அதுக்கும் டேட் வந்து பிறகு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ கிளியராக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், என்ன சைஸ், என்ன ஃபார்மேட்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் தெளிவாக வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸுமே இங்கே இருக்குது, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அறிவிச்சிருந்த ஜெர்னலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக ஒரு டைம் நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணிவிடுங்க. ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்ட எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 30 ஆகஸ்ட் 2025 தான் லாஸ்ட் டேட், ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.